ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நல்ல வெள்ளை பூண்டுகளை வந்து நல்லா பெரிய பெரிய பற்கள் உள்ள பூண்டுகளை நல்லா எடுத்துகிட்டு இஞ்சியையும் நல்லா பெரிய சைஸ் உள்ள இஞ்சியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறணும். அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து 100 கிராம், வெள்ளைப்பூடு வந்து 125 கிராம். எப்போவுமே நம்ம வந்து இஞ்சியை விட வெள்ளைப்பூடு வந்து ஒரு 25 கிராம் கூட வச்சுக்கிறணும். இப்போ வந்து இப்போ நான் சொன்னது வந்து 100 கிராம் இஞ்சிக்கு 125 கிராம் வெள்ளைப்பூடு. இதுவே நீங்கள் வந்து 200 கிராம் இஞ்சினா இது வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கிறணும். 100 கிராமுக்கு வந்து 25 கிராம் கூட எடுத்துக்கிறணும். இதுதான் வந்து அளவு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி பாருங்கள். குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் குருமா எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அது மாதிரி இஞ்சியை வந்து எப்படி நம்ம வந்து இது மாதிரி கொண்டு வரோன்னா, நல்லா தோள்களை வந்து நல்லா சீவிடணும். ஒரு 4-5 வாட்டி அலசிடணும். இஞ்சியை எப்போவுமே நம்ம வந்து தோலோடு போடவே கூடாது. நல்லா தோலை நீக்கிட்டு ஒரு 5-6 வாட்டி அலசணும். இஞ்சியை தனியாக அலசணும். வெள்ளைப்பூண்டை ஒரு 2 வாட்டி அலசினாலே போதும். நல்லா அந்த தோலெல்லாம் போக 2 வாட்டி அலசினா போதும். ஆனால் இஞ்சியை மட்டும் நல்லா ஒரு 5 வாட்டி அலசணும். தோள்களை நல்லா சீவிட்டு தான் அலசணும். இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் அரைச்சி சமையல் செஞ்சு பாருங்கள். சமையல் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே, நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மாதிரி இந்த வெள்ளைப்பூடை வந்து ஃபுல்லாக போடாமல் 2 கட் பண்ணி நல்லா அரைச்சி போடணும். ஃபுல்லாக போட்டிங்கன்னா மிக்சியில் அரையாது. இது மாதிரி 2 கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நல்லா மையாக அரையும். இஞ்சியையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நன்றி மக்களே.